வணக்கம், என் பெயர் டாக்டர் பூரு தமன் மற்றும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முதுகு வலி மற்றும் கிட்னி வலியின் பற்றி பேச போகிறோம். பெரும்பாலும் எப்போது ஒரு கிட்னி தோல்வி நோயாளி வருகிறான், அவர் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார், அவர் என்னை பார்த்து பேசுகிறான், அப்போது ஒரு சிக்கல் அவர் அறியாமலே சொல்லிவிடுகிறார். அதுவும் எனக்கு இப்போது சிறுநீரகத்தில் வலி இருக்கிறது. நோயாளி என் சிறுநீரகத்தில் உள்ள வலியை பற்றி பேசும்போது நோயாளியிடம் உண்மையை சொல்வதா அல்லது நோயாளியை திருப்புவதா என்று நாங்கள் உள்ளுக்குள் யோசிக்கிறோம். இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்கள் கிட்னியில் வலி உணர்வது யாரும் முடியாது. ஏனெனில் அங்கு உணர்வதற்கான அமைப்பு இல்லை. அங்கு அந்த புதிய அமைப்பு உருவாகவில்லை. அப்படி போய் நடந்தால் சிறுநீர் துளியாக இறங்கும். அது இன்னும் உங்களுக்கு உணரப்படும். ஆனால் அது நமக்கு உணரப்படுவதில்லை. மூத்திரம் உருவாகும். எந்த செயல்முறை நமக்கு உணரப்படுவதில்லை. எப்போது எங்கள் மூத்திரம் எங்கள் பிளேடரில் வரவில்லை மற்றும் பிளேடர் எப்போது நிரம்பவில்லை, அப்போது மட்டுமே நீங்கள் உணர்வீர்கள். இல்லை, இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நோயாளி என் கிட்னியில் வலி இருக்கிறது என்று கூறும்போது அதற்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், கிட்னி எங்கள் முதுகின் பின்புறம் இருக்கிறது. இப்போது முதுகில் ஏற்படும் வலியை பெரும்பாலும் நாம் கிட்னி வலியாக கருதுகிறோம். ஆனால் எங்கள் முதுகை பார்த்தால் இங்கு என்னென்ன மற்ற விஷயங்கள் உள்ளன. நமது அந்தரங்க எலும்புகள், நமது தசைகள் மற்றும் அவற்றின் உள்ளே நமது சிறுநீரகங்கள் உள்ளன. இப்போது நமக்கு நோயாளியிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த வலி தொடர்ந்து இருக்கிறதா? அவர் என்ன சொல்றார்? டாக்டர் சார், இது தொடர்ந்து இருக்காது, இதுக்கு ஓய்வு வரும். அது எப்போது வரும்? டாக்டர் சார், நான் கொஞ்சம் படுத்துக்கொண்டால் ஓய்வு கிடைக்கிறது. சரி, இப்போது நமக்கு புரிகிறது, வலி தொடர்ந்து இருக்கவில்லை. சரி, இடையிடையே ஓய்வு கிடைக்கிறது. அது எப்போது கிடைக்கிறது? நோயாளி ஓய்வெடுக்கும் போது இந்த வலி அடிக்கடி தசைகளில் ஏற்படுகிறது. இப்போது சில வலிகள் உள்ளன. அவை காலை முதல் தொடங்கி இரவு வரை தொடர்கின்றன. அதில் ஒருபோதும் ஓய்வு கிடைக்காது. அது எலும்பு வலி ஆகும். அப்போது எப்போது ஒரு நோயாளி வந்தால் பரிசோதனை செய்யும் போது, நான் ஈரப்பதம் வலி இருக்கிறது, இங்கு வலி இருக்கிறது, அப்போது நாம் இதனை அழுத்துவோம், பிடித்து அழுத்துவோம். இப்போது நாம் நோயாளியிடம் கேள்வி கேட்கிறோம், ஓய்வு வந்ததா? நோயாளி சொல்கிறான், ஆமா, அது நல்லா இருக்குது, அதனால தசை வலி இருக்குது, ஏன்னா நான் இங்கே தசைகளை அழுத்துகிறேன். நோயாளி, என் வலி அதிகரித்தது என்றால் அது எலும்பு காரணமாக இருக்கலாம். முதுகு எலும்பு மீது அழுத்தம் வரும்போது வலி அதிகரிக்கலாம். வலி குறைந்தால் அது மசாஜ் வலியாக இருக்கலாம். இல்லையெனில் வேறு காரணம் இருக்கலாம். கிட்னி நோயாளிகளுக்கு எலும்பு வலி ஏற்படலாம், ஏனெனில் வைட்டமின் டி செயல்படாது. முழு நாளும் உட்கார்ந்தால் வலி அதிகமாக உணரப்படும். கால்சியம் மற்றும் வைட்டமின் டி கொடுக்க வேண்டும். சிகிச்சை நோயின் அடிப்படையில் செய்ய வேண்டும். வலி மாத்திரை கொடுக்கப்படவில்லை, வைட்டமின் டி கொடுக்கப்பட்டது. மசாஜ் செய்யலாம். கிட்னி வலி இருக்கிறதா என்பதை அல்ட்ராசவுண்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம். காரணம் தெரிந்தால் சிகிச்சை எளிதாகிறது. இந்த வீடியோ மூலம் முதுகு வலியை புரிந்து கொண்டிருப்பீர்கள். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமஸ்காரம். இப்போது நோயாளி நினைக்கிறான், என் வயது 30 அல்லது 40 என்றால் எங்கு எனக்கு எலும்புகளில் வலி இருக்க வேண்டும்? ஆனால் கிட்னியில் உள்ள நோயாளிகளுக்கு எலும்பு வலி பொதுவாக ஏற்படுகிறது. ஏனெனில் எங்கள் உடலில் உள்ள வைட்டமின் டி அது உணவிலிருந்து மற்றும் சூரியனில் இருந்து கிடைக்கிறது. ஆனால் அது செயல்பட முடியாது, ஏனெனில் எங்கள் கிட்னி தான் அந்த வைட்டமின் டியை செயல்படுத்துகிறது. இப்போது வைட்டமின் டி உங்கள் உடலில் இருக்கிறது, ஆனால் அது செயல்படவில்லை என்றால் எங்கள் எலும்புகள் பலவீனமாகிவிடும். ஏனெனில் ஒருவர் முழு நாளும் உட்கார்ந்தால் அல்லது முதுகில் எடை அதிகமாக இருந்தால் அங்கு வலி அதிகமாக உணரப்படும். அப்போது நமக்கு செய்ய வேண்டியது கால்சியம் மற்றும் வைட்டமின் டி கொடுக்க வேண்டும். நோயாளி 10-15 நாட்களில் டாக்டர் சார், ஓய்வு கிடைத்தது என்று சொல்வார். எந்த நோயின் சிகிச்சை அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும். முதுகு வலியின் சிகிச்சை அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். இங்கு வலி மாத்திரை கொடுக்கப்படவில்லை, இங்கு வைட்டமின் டி கொடுக்கப்பட்டது, ஏனெனில் அது தேவையானது. இந்த வலி மசாஜ் வழியாக இருந்தால் நாம் அங்கு எந்த வகையான மசாஜ் செய்யலாம் அல்லது அங்கு நல்லது என்று ஏதாவது பயன்படுத்தலாம். அங்கு உள்ளதை சீராக செய்ய, அது சீராக இருந்தால் வலி மறைந்துவிடும். யாருடைய கிட்னியில் வலி இருக்கிறதா என்பதை நாங்கள் கண்டுபிடித்தால் முதலில் அல்ட்ராசவுண்ட் அல்லது சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும். அப்போது அந்த வலியின் காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் நீங்கள் ஒரு முறை காரணத்தை பார்த்தால் அதன் சிகிச்சை செய்வது மிகவும் எளிதாகிறது. இல்லையெனில் வலி மாத்திரைகள் மற்றும் சக்தி மாத்திரைகள் எடுக்க வேண்டும். அது சிகிச்சை அல்ல, அது நோயை தள்ளுவதற்கான வழி. எனவே நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று இந்த வீடியோ மூலம் நீங்கள் முதுகு வலியை புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால் எதையும் கேட்கலாம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இதற்குடன் நான் உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
அப்போது வரை நமஸ்காரம்.